கொடைக்கானலில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 23வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. பல வகையான நாய்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது. இந்த வருடம் 10 நாட்கள் மலர் கண்காட்சி மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோடை விழாவில் தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற்று வந்தன. 6வது நாள் கோடை விழாவின் கால்நடை துறை சார்பாக 23வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியில் கோல்டன் ரைட்டைவர், ஜெர்மன் சிப்பர்ட், கிரேடன், ராட்வீலர், பக் போன்ற பல்வகையான நாய்களும் கலந்து கொண்டன. இந்த கண்காட்சி 6 சுற்றுகளாக நடைபெற்றது. இதில் நாய்களின் குணாதிசயங்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படைகளில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடைத்துறை சார்பில் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் கொடைக்கானலை சுற்றியுள்ள பகுதியில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் 67 உயரக நாய்கள் கலந்து கொண்டன. இதில் அனைத்து பிரிவுகளிலும் கிரேடன் என்ற உயரக நாய் பரிசினையும் கோப்பையும் தட்டி சென்றது. தலை அலங்காரம், முடி உதிர்தல் மற்றும் வழுக்கை தலைக்கான தீர்வினை கண்டு அதை லட்சக்கணக்கானோருக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் பிரபல வீக்கர் குழுமத்தின் சார்பில் தலைமுடி விக் பொருத்தும் மற்றொரு நிறுவனம் சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகும். சென்னை தீநகர் தெற்கு போக் சாலையில் இதன் முதல் கிளை கடந்த 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனை வீக்கர் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குனருமான கரோலின் பிரபா ரெட்டி, தலைமை செயல் அதிகாரி முகுந்தன் சத்யநாராயணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இதன் சிறப்பு குறித்து வீக்கேர் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான கரோலின் பிரபா ரெட்டி செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஸ்ட்ராண்ட்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இது உயர்தர முடி மாற்றுதல், விக் பொருத்துதல் மூலம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் என்றார். ஏற்கனவே முடிமாற்றுதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற வீக்கர் நிறுவனம் அதன் அனுபவத்தை கொண்டு சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் விக் பொருத்துதல் ஷோரூமை நிறுவுவதில் பெருமை கொள்வதாகவும், சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் விக் பொருத்துதல் மூலம் வாடிக்கையாளர்கள் தோற்றத்தை மட்டுமல்ல வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் என்றார். இதனால் முகம் பொலிவு பெறும், சமூகத்தின் பார்வையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கை தோற்றத்தை அடைய புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக துல்லியமான அளவீடுகளுடன் விக் பொருத்துதல் சேவையை வழங்குகிறது என்றார். 3D பரிமாணத்தில் முக அமைப்புகளை கணினி மூலம் உள்வாங்கி ஒவ்வொருவரின் முகத்திற்கு ஏற்றவாறும் தனிநபர் விருப்பத்தின் பேரிலும் தலைமுடி விக்குகளை பொருத்தி பயனாளர்களை திருப்தி அடைய செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துவதுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைமுடி விக் தயாரிப்பில் சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் அதிக கவனம் செலுத்துகிறது. நோயின் தாக்கத்தால் முகப்பொலிவை இழந்தவர்களை மீட்டுருவாக்கும் செய்வதில் சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் கனிவுடன் செயல்படுகிறது என்றார். மிக விரைவில் இந்தியா முழுவதும் இதன் கிளைகளை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஹாய்ங்க, வீகேர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிரபா ரெட்டி நான் பேசுகிறேன். ஸோ வீகேரில் எல்லா விதமான ஹேர் சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாமல் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட். பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் டோனர் பார்ட் கூட ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காகவே என்ன நினைச்சோம்னா வீகேர்ல சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் தொடங்குறோம். அதனால இன்னைக்கு அது முதல் பிரான்ச்சை இங்கே தொடங்கியிருக்கோம் டி நகர்ல. இதுல வந்தீங்கன்னா இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி 3D இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் நீங்க காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத லெவல்ல இந்த சர்வீஸ் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக இது தனி டிவிஷனா பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் உங்களுக்கு எனக்கு இது இந்த அளவுக்கு கிரே ஹேர் 20% கிரே ஹேர் வேணும், இல்ல 30% கிரே ஹேர் வேணும், இல்ல இப்போ விஸ்வாச அஜித் சார் லுக் வேணும், இல்ல விஜய் சார் லுக் வேணும், அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி லுக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். சரி, எனக்கு இந்த சைட்ல மட்டும்தான் கிரே ஹேர் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரியும் பண்ண முடியும். ஏன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி
ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். விகேரில் எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்லையும் டெஃபினட்டாக உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இந்த பிரான்ச்சஸ் இதே ஃபர்ஸ்ட் பிரான்ச்சிங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரப்போகுது. அதே மாதிரி ஆந்திரா, ஏபிடிஜி அண்ட் கர்நாடகா, ஈவன் இந்தியா ஃபுல்லாகவும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோட்டை கேணியில் அபிராமி அம்மன் திருக்கோவில் சார்பாக தெப்பத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகரில் மத்தியில் அபிராமி அம்மன் உடனுரை பத்மகீஸ்வரர் மற்றும் ஞானாம்பிகை உடனுரை காளகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த அபிராமி அம்மன் கோவில் சார்பாக தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள கோட்டை கேணியில் 1970 ஆண்டிற்கு பிறகு 54 வருடங்கள் கழித்து கோட்டை கேணி தெப்பத் திருவிழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்ண மின்விளக்குகள் பொருத்தப்பட்ட ரதத்தின் பத்மகீஸ்வரர் சமேதர் அபிராமி அம்மன் எழுந்தருளி தெப்பத்தேரில் வலம் வந்தனர். சிறப்பாக கோவிலில் தலைமை குருக்கள் அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சூட்டி தெப்பத்தின் ரத உற்சவம் நடைபெற்றது. மலை அடிவார தெப்பத்தின் இருபுறமும் எதிரெதிராக பக்தர்கள் நின்று வடம் பிடித்து மலர் தேரை இழுத்தனர். தெப்பத்தின் அமைக்கப்பட்ட தேரானது மின்னொளியில் அசைந்து சென்றது. காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. தெப்பத் திருவிழா தொடங்கிய நேரம் முதல் மழை பெய்ய தொடங்கியது. மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் மழையில் நனைந்தபடி சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருகில் மரவுப்பட்டி புதூர் புனித சலேத் மாதா திருத்தலத்தின் 139ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் முழங்காலிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி நேர்த்திக்கடன் செய்தனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருகில் உள்ள மரவப்பட்டி புதூரில் பழமையான புனித சலேத் மாதா திருத்தலம் அமைந்துள்ளது. திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி நவநாள் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாள் மாலையும் புனித சலேத் மாதாவின் திருவுருவம் தாங்கிய கொடி மற்றும் புனித சலேத் மாதா மின்ரதம் போன்றவை ஜெபமாலை ஊர்வலத்துடன் நடைபெற்று நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. புனித சலேத் மாதா திருவிழா கொடியேற்று விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கொடியேற்று விழா திருப்பலி கிழக்கு மாரம்பாடி
பங்குத்தந்தை லியோ ஜோசப் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித சலேத் மாதா திருவுருவம் தாங்கிய கொடியுடன் ஜெபமாலை ஊர்வலம் நடத்தப்பட்டு ஆடம்பர கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு திருவிழா நடைபெற்றது. மரவப்பட்டி பங்குத்தந்தை சுரேஷ் சகாயராஜ் தலைமையில் பெருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதன் பின்னர் புனித சலேத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சுரூபங்கள் வைக்கப்பட்ட மின்ரத ஊர்வலம் மற்றும் வான வேடிக்கை நடைபெற்றது. புனித சலேத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சொரூபங்கள் ஏற்றப்பட்ட பகல் பெரிய தேர் பவனி நடைபெற்றது. தேர் பவனியின் இறுதியில் புனித சலேத் மாதா சொரூபம் தாங்கிய சப்பரம் புனித சலேத் மாதா திருத்தலம் முன்பாக நிலைநிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஏராளமான ஆண்களும் பெண்களும் கையில் மெழுகுவத்தி ஏந்தியபடி முழங்காலிட்டு சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செய்திருந்தனர். சிலர் பக்தர்கள் சப்பரத்தை சுற்றி அங்கப்பிரதட்சணம் செய்தனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப 3 முதல் 9 சுற்று வரை சப்பரத்தை சுற்றி வந்தனர். திருவிழா ஏற்பாடுகளை ஊர் பெரிய தனக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வழி விடுங்கப்பா.
சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 30 நாட்களே இருப்பதை நினைவு கூறும் வகையில் திண்டுக்கல்லில் GTN கல்லூரி மைதானத்தில் 800 மாணவ மாணவிகள் பல்வேறு யோகாசனங்களை கண்களை கவரும் வகையில் செய்து காட்டினர். ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு இன்னும் 30 நாட்களே இருப்பதை நினைவு கூறும் வகையில் திண்டுக்கல் GTN கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் GTN கல்லூரியின் நேச்சுரோபதி மற்றும் யோகா அறிவியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா இன்ஸ்டிடியூட் ஆகியவை இணைந்து சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதிக்கு இன்னும் 30 நாட்கள் இருப்பதை நினைவு கூறும் வகையில் GTN கல்லூரி மைதானத்தில் மாணவ மாணவிகள் மிக பிரம்மாண்டமாக ஒன்று கூடி பல்வேறு யோகாசனங்கள் செய்து காட்டினர். மாவட்ட இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவலர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். GTN கல்வி குழுமத்தின் சேர்மன் ரத்தினம், நிர்வாக இயக்குனர் துரை உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் விர்சாசனம், தடசாசனம் ஆகிய பல்வேறு யோகாக்களை மாணவ மாணவிகள் செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை GTN மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் முதல்வர் தீபா சிறப்பாக செய்திருந்தார்.